Hey folks, வணக்கம் வெல்கம் பேக் டு தினேஷ் வியூ. நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிராண்ட் நியூ அப்பாச்சி 200 4V தான் நம்ம கூட இருக்குது. எஸ், இப்போ 2025க்காகவே புதுசாக அப்டேட்டான வெர்ஷன் தான் இப்போ நம்ம கூட இருக்குது. அண்ட் இந்த வண்டியோட நியூ அப்டேட்ஸ் அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் டு சிவகிருஷ்ணா டிவிஎஸ் இந்த பைக்கை நமக்கு ரிவ்யூக்காக ஆஃபர் பண்ணுறதுக்காக அவங்களோட கரண்ட் டீல்ஸ் எல்லாமே நான் ஸ்கில்லையும் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன், லொக்கேஷனும் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த பைக்ஸை பற்றி ஃபர்தர் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ள போயிடலாம். பிஃபோர் தேட் இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூமே வந்து இதுக்கப்புறமா நான் அப்லோட் பண்ண போகிறேன். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா யூ நோ வாட் டு டூ. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் யாருக்கு இந்த வீடியோ தேவைப்படுமோ அவங்களுக்கு டெஃபினட்டாக அதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கெட் இன். ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2025 லான்ச் ஆனால் அந்த ஆனிவர்சரி எடிஷன் தான் இப்போ என்னோட இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கிரே கலர், இதில் இன்னொரு பிளாக் அண்ட் கோல்டுமே வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதோட பிக்சர்ஸ் எல்லாமே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த 4Vல நடந்த ஒரு மேஜரான அப்டேட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் அப்டேட் வந்து நமக்கு வந்து விசிபிளாக நமக்கு தெரிகிற அப்டேட் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க இந்த ஹெட்லைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் இப்போ வந்து ஒரு மோராக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மோராலெஸ் பார்க்குறதுக்கு நமக்கு வந்து இதோட காம்படிட்டர் ப்ராடக்ட்டை திருப்பி போட்ட மாதிரி தான் கொஞ்சம் ஃபீல் ஆகும், நான் இல்லைன்னு சொல்லலாம். பட் இதோட பிரைட்னஸுமே பார்த்தீங்க அப்படின்னா கம்பேர்ட் டு த ஓல்டு வெர்ஷன் ஆஃப் அப்பாச்சி 200 இது வந்து ரொம்பவே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்த இடத்துலையும் நமக்கு வந்து ரைடருக்கும் எந்த இடத்துலையும் நமக்கு வந்து பாதரிங் அப்படின்றதே நமக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னா நமக்கு அப்பாச்சி 200ஓட பழைய வெர்ஷன்ஸை ஓன் பண்ணியிருக்க மற்ற அத்தனை பேருக்கும் தெரியும் அதோட டிஆர்எல்ஸ் நமக்கு வந்து ரைடருக்கு எந்த அளவுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்கும் அப்படின்னு. பட் இந்த டைம் ரொம்பவே ப்ராப்பராக அதை பண்ணியிருக்காங்க, அட்ரஸும் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு உண்மையாக நல்லா இருக்குது. வித் திஸ் 2 டிஆர்எலோட இந்த ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் பக்கத்திலே நமக்கு வந்து கீழே இந்த சின்னதாக ஒரு விங்லெட் மாதிரியான ஒரு டிசைனை வந்து கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நைஸ் டச். ஸோ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அட்ராக்ஷன் ஆக்சுவலாக வந்து இந்த ஹெட்லாம்ப் டிசைன் ஆக்சுவலாக வந்து கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டாவது அப்டேட் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிஎஃப்டி கிளஸ்டர் இங்கே ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க கம்பேர்ட் டு த ஓல்டு வெர்ஷன் ஆஃப் பாட். ஸோ அந்த பாடை தூக்கிட்டு இந்த டைம் நமக்கு வந்து டிஜிட்டல் பாடை தூக்கிட்டு இந்த டைம் நமக்கு வந்து அந்த டிஎஃப்டி கிளஸ்டரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளஸ்டரை ஆக்சுவலாக நம்ம வந்து ஆர்டிஆர் 310லையும் பார்க்குறோம். பட் அந்த ஸ்விட்ச் கேஸ் நமக்கு இங்கே கிடைக்கல. ஸ்விட்ச் கேஸ் ரிமைன் சேம், மோட்ஸ் ஆர் ரிமைன் சேம். பட் ஒரு புது பிராண்ட் நியூ கிளஸ்டர் இன்னும் கொஞ்சம் பிரைட்டான விசிபிலிட்டியோட சன்லைட்டில் ரொம்ப கிளியரான விஷனோட வந்து இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் ரீட் அவுட்ஸ் எல்லாமே வந்து எந்த டிராஃபிக் கண்டிஷன்லையும் நம்மளால் ஈஸியாக ரீட் பண்ணிட முடியும். அதே மாதிரி ஐஸ்க்கு பாதரிங்காக ரொம்ப ஃப்ளாஷியான அந்த கலர்ஸுமே அந்த அளவுக்கு இல்லை. இட்ஸ் ஆல்வேஸ் ப்ளீஸிங் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. டிஃப்ரெண்ட் மோட்ஸை சேஞ்ச் பண்ணுறப்போ அந்த ஆர்பிஎம்மோட அந்த கலர்ஸுமே வந்து சேஞ்ச் ஆகிறது இந்த ஒயிட் பேக்ரவுண்டோட பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஆக்சுவலாக ரைட் ரிவ்யூவில் பார்க்கலாம். டோன்ட் ஃபர்கெட் டு செக் இட் அவுட். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ரெண்டாவது அப்டேட். ஸோ மூணாவதாக ஒரு நீங்கள் விசுவலில் பார்த்துட்டு இருக்க இந்த சீட்டோட அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சீட் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் சீட்லேருந்து ஒரு ஸ்டெப்டு சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்ட் மட்டுமே எனக்கு பர்சனலாக பார்க்குறதுக்கு ஆர்ஆர் 310 கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸ்டெப்டு சீட் வந்து ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. லுக் வைஸுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 அப்டேட்ஸு வந்து ஒரு மெயினான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்டி ஃபோக்ஸுமே வந்து இப்போது அப்டேட் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் 37mm ஆஃப் யூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லாமே தான் இந்த வண்டியில் இருந்த இப்போ 2025ல் நடந்த ஒரு மேஜரான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தாண்டி இப்போ இந்த வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோவாக நான் இந்த வண்டியில் ஆக்சுவலாக பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா இதோட இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட இன்ஜின் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 197.7cc ஆயில் அண்ட் ஏர் கூல்டு இன்ஜின் கம்ஸ் வித் 5-speed கியர் பாக்ஸ், அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சுமே நமக்கு வந்து இதெல்லாம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்ஜின் ஆக்சுவலாக வந்து ரொம்பவே ஒரு ரிஃபைண்டான இன்ஜின் கம்பேர்ட் டு தி அதர் 200cc. ஸோ இதோட பவர் அண்ட் டார்க் ஃபிகர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 20 bhp கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 7200 rpmலையும் ஒரு 70 Nm ஆஃப் டார்க்கையும் வந்து இந்த இன்ஜின் ஆக்சுவலாக நமக்கு வந்து அவுட்புட்டாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த அவுட்புட் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா கம்பேர்ட் டு தி அதர் 200 சீரீஸ் நமக்கு வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கும். ஸோ அதுதான் ஒரு மெயினான ரீசனாக அந்த ரிஃபைன்மெண்ட்டுக்கு இருக்கிறதா நான் பர்சனலாக பார்க்குறேன். ஸோ இதோட இன்ஜின் ஆக்சுவலாக வந்து ஒரு உண்மையிலே ஒரு பர்ஃபெக்டான ப்ரோ வித் 3 டிஃப்ரெண்ட் ரைடிங் மோட்ஸோட வந்து இந்த டைம் இதில் ஆஃபர் பண்ணியிருக்கிறது வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. அந்த பவர் டிஃப்ரென்ஸ் என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. மெயினாக அந்த ஆர்பிஎம் டிஃபரன்ஸ், ஆர்பிஎம் லிமிடேஷன் வந்து இந்த 3 மூடுக்குமே என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. அதெல்லாமே நான் வந்து ப்ராப்பராக என்னோட ரைட் ரிவ்யூவில் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். டோன்ட் ஃபர்கெட் டு செக் இட் அவுட். ஸோ ஃபஸ்ட் ப்ரோவாக நான் வந்து இதோட இன்ஜின் அப்படின்னு நான் சொல்லிடலாம். அண்ட் ரெண்டாவது ப்ரோவாக நான் ஆக்சுவலாக நினைக்கிறது வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த அப்டேட்ஸ், இந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், லைட்டிங் செட்டப்பாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக பண்ண அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரீசனபிளாக ஒரு ஓர்த்தியாக மார்க்கெட்டில் இருக்க காம்படிஷனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு காம்படிஷனாக செட் பண்ண மாதிரி தான் வந்து எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. அண்ட் இதோட
தேர்ட் ப்ரோவாக ஆக்சுவலாக நான் பார்க்குறது இதோட பிரேக்கிங்ஸ். ஸோ பிரேக்கிங் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து ஒரு 270 டிஸ்க் பிரேக்ஸில் 2% கேலிபர்ஸில் கொடுத்துருக்காங்க. அதே நமக்கு ரியரில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 240 ஆஃப் டிஸ்க் பிரேக்ஸில் நமக்கு சிங்கிள் பிஸ்டன் கேலிபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவருக்கு ஒரு நல்ல பிரேக்கிங்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. கம்பேர்ட் டு த ரியர் ஃப்ரண்ட்டோட பிரேக்கிங்ஸ் வந்து இன்னுமே பெட்டராக இருக்குது. ஸோ பிரேக்கிங் டெஸ்ட்டுமே நான் வந்து நம்ம ரிவ்யூவில் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கேன் நமக்கு வந்து 37 ஆஃப் அப்சைட் டவுன் ஃபோக்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி நமக்கு வந்து கீழே இருக்க அந்த மோனோ சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒரு பேலன்ஸ்டான ஒரு செட்டப்பில் தான் வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எனக்கு வந்து ஹார்டாகவும் ஃபீல் ஆகலை, அட் த சேம் டைம் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ஃபீல் ஆகலை. சிட்டியில் போகிறப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த இடத்துலையும் நமக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக வந்து இந்த சஸ்பென்ஷன் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போயிடுது. ஈவன் குண்டுக்குள்ளேயும் நம்ம விட்டாலும் நம்மளால் வந்து அந்த பம்ப்ஸ் அந்தளவுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் அந்தளவுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் அ குட் ஒன். அட் த சேம் டைம் நம்ம வந்து ஹைவேல போகிறப்போவுமே வந்து எனக்கு காரின் ஸ்டெபிலிட்டி ஃப்ரண்ட்டில் என்னால் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதோட 5th ப்ரோ மெயினாக எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரோவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக ஒரு ஷார்ட் ரைடர்ஸுக்கு வந்து ப்ரோவாக இருக்க வாய்ப்பு இருக்குது, விச் இஸ் த சீட் ஹைட். இதோட சீட் ஹைட் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்லோவர்ஸ் நமக்கு வந்து ஒரு 800 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஏறி காட்டுறேன், இந்த ரைடிங் ட்ராங்கில் எல்லாமே பார்க்கலாம். குட் ஒன். நான் வந்து ஒரு 180 சென்டிமீட்டர் இருக்கிறால எனக்கு வந்து இந்த சீட் ஹைட் வந்து ரொம்ப வந்து அடிக்குவேட்டாக இருக்குது. என்னோட ஆக்சுவலாக காலமே வந்து பெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரைடிங் ட்ராங்கில் அப்படின்றதான் வந்து இன்னொரு பெரிய ப்ளஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரியல் செட்லாம் இல்லை, நார்மல் நம்ம க்ரூசர் டைப் ஆஃப் ரைடிங் ட்ராங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப எனக்கு வந்து பெண்ட் ஆகலை. ஸோ இந்த இடத்துல சில டைம்ஸில் இருக்கும், இங்கே இல்லாமல் நார்மலாக ஒரு நியூட்ரல் செட் ஆஃப் ரைடிங் பொசிஷனை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. விச் இஸ் அனதர் ப்ளஸ். நம்மளால் வந்து நான் லாங் டிரைவுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இந்த வண்டிகளை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஹேண்டில் பாருமே ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் பேக் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அப்ரைட்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து லோ பண்ணுற மாதிரி இல்லை. திஸ் இஸ் அ நார்மல் ஒரு அப்ரைட்டான ஒரு பொசிஷன் தான். எந்ததையும் நாங்கள் வந்து லீன் பண்ணி ஓட்டணும் அப்படின்ற தேவையில்லை. லீன் பண்ணி ஓட்டுறதுக்கு ரூம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ரூம் இருக்குது, வி கேன் லீன் அவுட். ஏன்னா நமக்கு ஃபியூல் டேங்க் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நமக்கு வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபியூல் டேங்க் வந்து நமக்கு வந்து 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் வந்து இந்த இடத்துல ஆஃபர் பண்ணுறாங்க. மற்ற 200 சீரீஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 12 to 15 தான் நமக்கு வந்து ஒரு ஆவரேஜாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட எக்கனாமி பொறுத்தவரையும் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 35 to 40 அப்படின்றதுனால இந்த 12 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் வந்து ஒரு ரீசனபுளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஸ்விட்ச் கேஸை பொறுத்தவரையுமே நமக்கு வந்து இந்த இடத்துல எந்த அளவுக்கு வந்து சேஞ்ச் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம 200ல் 160ல் பார்த்த மாதிரி அதே செட்டப் ஆஃப் ஸ்விட்ச் கேஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஆக்சுவலாக ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம லைட்ஸ் ஆக்சுவலாக வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். ஸோ வி டோன்ட் நீட் டு ஆல்வேஸ் லெட் இட் டு டர்ன் ஆன். அந்த மாதிரி நம்ம வந்து விட தேவையில்லை. நமக்கு வந்து ஆன் ஆஃப் பட்டன் ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ குயில் ஸ்விட்ச் இங்கே ஒரு மோட்ஸ் சிம்பிளாக ஒரு மோட் ஸ்விட்ச்ன்றதுக்கான மோட் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஐடியல். எல்லாமே வந்து ஒரு நல்ல டாக்டைலோட நல்ல குவாலிட்டியாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் அந்த மாடர்ன் டே அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கான அந்த ஃபீல் வந்து இந்த ஸ்விட்ச் கேஸ் தரல அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஓல்ட் ஸ்கூல் நம்ம ஆரம்பத்தில் அப்பாச்சியில் பார்த்துட்டு இருக்க மாதிரி அதே மாதிரியான செட்டப் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த புது டிஎஃப்டி கிளஸ்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்விட்ச் கேஸை வந்து இன்னுமே இந்த இடத்துல தரல அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஈவன் நம்ம ஆர்டிஆர் அப்பாச்சி 310 பார்த்தா கூட நமக்கு வந்து அந்த ஸ்விட்ச் கேஸ் அப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஸ்விட்ச் கேஸ் ஆக்சுவலாக வந்து இங்கே எல்லாவது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மிஸ்ஸிங்காக நான் பர்சனலாக பார்க்குறேன். அண்ட் இங்கே கொடுத்துருக்க இந்த அட்ஜஸ்டபிள் லீவர்ஸுமே வந்து ஒரு ரீசனபுளாக இருக்குது. ஒரு 3 லெவல் ஆஃப் அட்ஜஸ்டபிள் லீவர்ஸ் நமக்கு வந்து இந்த 2 சைடுமே போத் பிரேக் அண்ட் கிளச்சுக்குமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஐ கெஸ் 200cc வந்து இதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். வேறு என்எஸ்ல ஆக்சுவலாக நான் அதை பார்த்த ஞாபகம் இல்லை. மேபி வேறு எந்த 200cc இந்த அட்ஜஸ்டபிள் கிளச்சு பிரேக் லீவர்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த 7th அந்த லாஸ்ட் ப்ரோவாக வந்து நான் பார்க்குறது வந்து இதோட எக்ஸாஸ்ட் நோட். இதோட அந்த எக்ஸாஸ்ட் நோட்டு வந்து நான் காட்டுறேன், கேளுங்க. இது எப்படி இருக்குது நீங்களே கேளுங்க. இட் இஸ் குட். அந்த 200cc ஒரு குட் சவுண்டிங் மிஷினாக வந்து இது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ லிசன் இட். ஐம் ஸ்டார்டிங் இட். ஸோ இது வந்து ஐடில், எந்த தாட்டுமே கொடுக்காம ஐடில் நோட்டில் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ரெவிட் அப் பண்ண போகிறேன். திஸ் இஸ் நார்மலாக ஒரு ரெவப். ஸோ லெட்ஸ் ரெவப் டு 9000 RPM. ஸோ இதெல்லாம் தான் இந்த வண்டியில் இருக்க ஒரு மிகப்பெரிய ப்ரோஸாக நான் பர்சனலாக பார்க்குறேன். இதில் இருக்கிற ஒரு கான்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டாக நான் வந்து பார்க்குறது இதோட சீட். ஸோ சீட்டோட கம்ஃபர்ட் தான் வந்து நான் ஃபஸ்ட் விஷயமாக பார்க்குறேன், சீட் ஹைட் கிடையாது. ஸோ சீட் கம்ஃபர்ட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா
பில்லியனுக்கு கொஞ்சம் ஹார்டான செட்டிங்காக தான் இருக்குது. என்னாலே வந்து அந்த ஹார்ட்னஸை ஃபீல் பண்ண முடியுது. ரைடருக்கு ஒரு ஓகேஷான ஒரு சீட் குஷன் குடுத்துருக்காங்க. பட் பில்லியனுக்கு கொஞ்சம் ஹார்டா குடுத்துருக்காங்க. தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் கான். ஸோ 2வது கானா நான் பார்க்குறது வந்து இந்த பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி. இட் குட் பி பெட்டர். இப்போ புதுசா இந்த எக்ஸ்டென்ஷன் ஆக்சுவலா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக்ஸ் ஆர் ரியலி ஸ்டடி. பட் அதெல்லாம் எனக்கு எந்த டவுட்டுமே இல்ல. பட் ஒரு சில இடங்கள்ல அந்த பில்டு குவாலிட்டி அப்படின்றது வந்து கொஸ்டினபிளா இருக்குது. எஸ்பெஷலா சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த டேங்க்ல ஐ கேன் சிம்ப்ளி சேக் இட் அண்ட் இது இன்னுமே வந்து அது சேக் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து அப்பாச்சி அதை இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா சீல்ஸ் நம்பர் நல்லாவே இருக்குது. ஸ்டில் இது அண்டர்ரேட்டட் தான். பட் இதோட ஃபேன்ஸ் அப்படின்றது ரொம்ப நல்லாவே இருக்காங்க. இந்த வண்டி இன்னும் நிறைய பேர் வாங்கணும் அப்படின்னா இதோட பில்ட் குவாலிட்டிஸ் அப்படின்றத வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால், இன்னும் பவரும் ஜாஸ்தி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இதோட சேல்ஸ் அப்படின்றது இன்னுமே நினைக்கிறத விட பெட்டராக ஆக வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ 3rd ஒன் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்ஜினில் ஆஃபர் பண்ணியிருக்க இதோட கியர் பாக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இட்ஸ் அ 200cc இன்ஜின். ஸோ இதுக்கு ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நமக்கு வந்து ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து இருந்திருந்தால் இன்னுமே பெட்டராக இந்த வண்டி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும் அப்படின்னு. ஏன்னா இதோட டாப் ஸ்பீடு 4th கியர்லேயே நான் வந்து 120 ஹிட் பண்ணிட்டேன். ஸ்டில் எனக்கு வந்து 1 கியர் வந்து பெண்டிங் இருந்துச்சு. ஸோ 4th கியர்லேயே என்னால் வந்து 120 ஹிட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, ஸ்டில் இதில் ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இன்னுமே வந்து ஒரு நல்ல பவரை நம்ம நல்ல அவுட்புட்டாக ஸ்பீடில் நம்மளால் வந்து எடுத்துருக்க முடியும் அப்படின்றது நிறைய பேரோட கமெண்ட்ஸ். ஸோ ஈவன் பல ஓனர்ஸுமே நமக்கு வந்து இந்த 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அப்படின்றது இந்த அப்பாச்சி 200 கண்டிப்பாக வேணும் அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு காணா நான் பார்க்குறேன். கியர் ஷிஃப்டிங் ஆர் ஸ்மூத். அந்த 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து லிட்டரலி அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு. கிளச்சாக இருக்கட்டும், எல்லாமே ஃபெதர் லைட். அந்த கியர் ஷிஃப்டிங்லேயே இருக்கட்டும், அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இன்னொரு கியர் கொடுத்துருக்கலாம் அப்படின்றது தான் வந்து நான் பர்சனலாக பார்க்குறேன். ஸோ அதனால தான் வந்து இதை நான் ஒரு காணா நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அண்ட் 4th கான் வந்து இதோட டயர்ஸ். ஸோ டயர்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம வீல் சைஸை பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து 17 இன்ச் வீல்ஸில் ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து ஒரு 90 செக்ஷன் டயரும், ரீல நமக்கு வந்து 130 செக்ஷன் டயருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயர் சைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, மோரலெஸ் நமக்கு வந்து ஒரு 160 சிசிக்குமே வந்து ஒரு ஓகேன்னு தான் சொல்ல முடியும். பட் வென் இட் கம்ஸ் டு ஒரு 200 சிசிக்கு ஒரு டாப் ஸ்பீடு ஒரு 120 ப்ளஸ் போகிற ஒரு வண்டிக்கு வந்து காரிங் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது வந்து இந்த டயர்ஸ்னால வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னாலேயே வந்து ஒரு 120க்கு மேலே என்னால் காரிங் வந்து இதில் அந்தளவுக்கு நல்லா கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியல அப்படின்னே சொல்லலாம். ஸோ டயர்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஒய்டாக இருந்துச்சு அப்படின்னா, இட் குட் பி பெட்டர். இது வந்து ஒரு பெரிய காணா அப்படின்னு நான் டெஃபினட்டாக சொல்ல மாட்டேன். பட் இட் குட் பி பெட்டர். இதை இங்கே கொடுக்கல அப்படின்றத நான் வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் நான் சொல்கிறேன். ஏன்னா மற்ற 200 சீரிஸை பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 140 செக்ஷன் 100 செக்ஷன் ஆச்சு நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் பேக்கில் நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது இல்லாதது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காணா தான் பார்க்குறேன். ஸோ லாஸ்ட்டுக்கான ஆக்சுவலாக வந்து நான் அட்ரஸ் பண்ண நினைக்கிறது இதோட ஹை ரிவ்ஸில் வர்ற இந்த வைப்ரேஷன். ஸோ ஹை ரிவ்ஸில் ஆக்சுவலாக வந்து வைப்ரேஷன் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஃபுட் பேக்ஸ்லேயே இருக்கட்டும், அட் த சேம் டைம் நமக்கு வந்து சீட்ஸ்லேயே இருக்கட்டும், என்னால் வந்து ப்ராமினெண்ட்டாக ஃபீல் பண்ண முடியுது. எஸ்பெஷலி வென் ஐ கிராஸ் ஓவர் 7000 8000 ஆர்பிஎம். அது கீழே ஆக்சுவலாக வந்து தலைவன் வந்து ரொம்ப காமாக இருக்கான். நான் வண்டி ஓடுறதே தெரில. ரொம்ப ரிஃபைன்டு, ரொம்ப குட். சொல்லவே தேவையில்ல. ஒரு செம்மையாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அதுக்கு மேலே நம்ம போகிறப்போ நம்மளால் வந்து அந்த வைப்ரேஷனை வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. போத் ஃபுட் பெக்ஸாக இருக்கட்டும், சீட்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது வந்து ஒரு லாஸ்ட்டுக்கான வந்து நான் பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த வண்டியில் நடந்த நியூ அப்டேட்ஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் இந்த வண்டியோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு 1,80,000 அப்படின்றது இந்த வண்டியோட ஒரு ஆண்ட்ராய்ட் காஸ்ட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் த டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் ஆனிவர்சரி எடிஷன். ஸோ இதுக்கு 1,80,000 அப்படின்றது வந்து கொஞ்சம் ரீசனபிளாக தான் படுது. ஏன்னா இதோட டேரெக்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு காம்படிஷனாக நான் வைக்கணும் அப்படின்னா, இதோட அந்த ஹார்னர் 2.0 வந்து என்னால் வந்து ரைவலாக வைக்க முடியும். ஸோ அப்படி பார்க்குறப்போ மோரார்லெஸ் இது வந்து ஒரு சிமிலர் கைண்ட் ஆஃப் காம்படிஷன் தான். அதை விட கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸும் பெட்டரான ஒரு டார்க்குமே வந்து இந்த இன்ஜின் ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இந்த வண்டியை பற்றி இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் டு சிவகிருஷ்ணா டிவிஎஸ் இந்த வண்டி நமக்கு ரிவ்யூக்காக ஆஃபர் பண்ணதுக்காக. அண்ட் இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூமே வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. இந்த பைக்ஸை பற்றி உங்களுக்கு ஃபர்தராக டவுட்ஸ் இருந்தாலோ யூ கேன் கமெண்ட் இட் அவுட். என்னால் முடிஞ்சாலும் நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் உங்களை நான் இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் தினேஷ். ரைட் சேஃப், ஸ்டே சேஃப், பாய்.